ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் தினேஷ் வாஜ்பாய் வர்சஸ் டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் சிபிசி. ஸோ இது எதுக்கு ரிலேட்டடான கேஸ் அப்படின்னா நான் கிராண்ட் ஆஃப் ஃபுல் டிடிஎஸ் கிளைம்ட் இன் த ரிட்டர்ன் ஆஃப் இன்கம். ஸோ இதோட ஃபேக்ட்ஸ் என்ன, இதோட கேஸ் என்ன, அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் ரூலிங் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஆர்டிஸ் டாக்ஸ் இன்ஃபோ. ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ் என்ன பார்த்தீங்கன்னா அசசியும் அசசியோட ஒய்ஃபும் ஜாயிண்ட்லி ஓன்ட் ப்ராப்பர்ட்டியை தே ஹேட் சோல்ட். அதை வித்துட்டு வந்த கன்சிடரேஷனை கேபிட்டல் கெயின்ஸ்க்கு கம்ப்யூட் பண்ணி இன் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனா ரெண்டு பேரும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. பட் அந்த ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணும்போது பிடிச்ச டிடிஎஸ் இருக்கு இல்லையா, அது அசசியோட பேன்ல மட்டும் டெபாசிட் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்ப அசசி மட்டும் அந்த என்டையர் டிடிஎஸ் கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ அசசி மட்டும் என்டையர் டிடிஎஸ் கிளைம் பண்ணி ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ சிபிசி ரிட்டர்ன் ப்ராசஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா டிடிஎஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு தி கேபிட்டல் கெயின்ஸ் மட்டும் அலோவ் பண்ணிருக்காங்க அண்ட் பேலன்ஸ் டிடிஎஸ் டிஸ்அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா நம்ம 26ASல இருக்கிற டிடிஎஸும் அதுக்கு ப்ரப்போர்ஷனேட்டான இன்கமும் தான் நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்ல ஃபைல் பண்ணணும். ஸோ எப்பவுமே நம்ம ஹியூஜ் டிடிஎஸ் கிளைம் பண்ணிட்டு இன்கம் சப்ரஸ் பண்ணி காட்டக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்றதுனால சிபிசி என்ன பண்ணிருக்காங்கன்னா டிடிஎஸ் இன் ப்ரப்போர்ஷன் டு கேபிட்டல் கெயின் மட்டும் தான் அலோவ் பண்ணிருக்காங்க, பேலன்ஸை டிஸ்அலோவ் பண்ணிருக்காங்க. ஸோ அசசி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்தரா கமிஷனர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் அப்பீல்ஸ்ல போய் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி என்னோட டிடிஎஸ் என் பேர்ல தான் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அதனால நான் என்டையர் அமௌண்ட்டை என்னோட பேன்லயே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது கிளைம் பண்ணிருக்கேன். பட் சிஐடி அப்பீல்ஸும் they were not satisfied and they disallowed the assessor's claim. ஸோ ஃபர்தரா அசசி மும்பை ஐடாட் போயிருக்காங்க. ஸோ ஐடாட் few notable points சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அசசி பேர்ல தான் என்டையர் டிடிஎஸும் டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அது 26AS அண்ட் டிடிஎஸ் சர்டிபிகேட்லயே அதுல இருந்தே clearly it is evident that it is entirely deposited in assessor's PAN அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. செகண்ட் என்னன்னா அசசியோட வைஃப் she has filed the income tax return and she has not claimed any TDS. இதுல TDS portion எதுவுமே அவங்க claim பண்ணல அப்படின்றதும் சொல்லிருக்காங்க. தேர்ட் வெறும் இந்த அக்ரிமெண்ட் jointly owned property அப்படின்ற ஒரே ரீசன்னால இந்த டிடிஎஸும் ஈக்குவலா இருக்கணும், இந்த டிடிஎஸும் ரெண்டு பேரும் கிளைம் பண்ணும் அப்படின்றது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது நீங்க அசசிங் ஆபீசரை ஃபர்தரா செக் பண்ண சொல்லிருக்காங்க. அசசியோட ஒய்ஃபோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வெதர் எனி டிடிஎஸ் ஹஸ் பீன் கிளைம்ட்ன்றத ஃபர்தரா வெரிஃபை பண்ண சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. சோ அப்ப அசசிங் ஆபீசர் ஃபர்தரா வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அசசியோட ஒய்ஃபோட ரிட்டர்ன் ஆஃப் இன்கமையும் ஃபுல்லா பார்த்திருக்காங்க. அதுல எந்த விதமான டிடிஎஸும் கிளைம் பண்ணல. சோ ஹென்ஸ் ஐடாட் என்ன சொல்லிருக்காங்கன்னா this TDS can be allowed in the hands of assessee himself because இந்த இன்கம் அவங்க சப்ரஸ் பண்ணல. This income has been equally calculated between assessee and assessee's wife and ரெண்டு பேரும் அவங்க ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணிருக்காங்க. But only thing is the TDS has been entirely claimed in the name of the assessee because அவங்களோட பேன்ல டெபாசிட் பண்ணதுனால. சோ அதனால ஃபுல் டிடிஎஸ்மே அவங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டை அலோவ் பண்ணணும் அப்படின்றது தான் ஐடாட் சொல்லிருக்காங்க. சோ எப்பவுமே நம்ம 26ASல இருக்கிற டிடிஎஸும் இன்கமும் ப்ரப்போர்ஷனேட்டா இருக்கணும்ன்றது தான் ரூல். பட் நம்ம இன்கம் எதுவும் சப்ரஸ் பண்ணல அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நமக்கு பேன்ல இருக்கிற என்டையர் டிடிஎஸுமே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க.